ப்ரோ நம்ம ஓனா பிசி வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னோம். ஸோ என்ன மாதிரி பிசி எல்லாமே பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? ப்ரோ பிசி பில்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு 10,000லேருந்தே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம், இந்த 10,000 பிசி பில்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகும்? இந்த 10,000 பிசிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ண போகிறீங்க, வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், ஆன்லைனில் வந்து க்ரோம் டேப்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10,000 பிசி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. இதிலிருந்து அப் டு 10,000லேருந்து நம்ம 4 lakhs 5 lakhs வரைக்குமே பிசி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இது வந்து ஒரு மான்ஸ்டர் பிசி தான், ஏஐக்காக நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதை பற்றி நான் செகண்டரியாக சொல்கிறேன் ப்ரோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஸ்டார்டிங் தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஃபோட்டோஷாப், லைட் ரூம் ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு 720p ரெசல்யூஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிசி போகலாம். ஸோ இதில் என்னென்ன ப்ரோ ஸ்பெசிஃபிகேஷன்? ஸோ இதை நான் சொல்கிறேன். ஸோ பிசி பில்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 குவாலிட்டி இருக்குது ப்ரோ. ஹையர் அண்ட் மிட் ரேஞ்சு, என்ட்ரி லெவல் அப்படின்ட்டு. என்ட்ரி லெவலில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு மிட் ரேஞ்சில் பிசி பில்ட் பண்ண முடியாது ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ட்ரி லெவலுக்குன்னு ஒரு பிராண்ட்ஸ் இருக்குது, மிட் ரேஞ்சுக்குன்னு ஒரு பிராண்ட்ஸ் இருக்குது, ஹையர் ரேஞ்சுக்குன்னு ஒரு பிராண்ட்ஸ் இருக்குது. மிட்டும் ஹை ரேஞ்சும் வந்து சேம் பிராண்ட்ஸையும் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் ஒரு 1 lakh ப்ளஸ் வரைக்கும் நம்ம பில்ட் பண்ணலாம். இது வந்து பியூர்லி ஃபார் மிட் ரேஞ்ச் ப்ரோ. உங்ககிட்ட வந்து பட்ஜெட் வந்து ஒரு 25 இருக்கு, அப்படி இல்லை 20,000லேருந்து எனக்கு ஒரு 30,000 உங்களுக்கு மானிட்டர் வேணும்னா இந்த பிசி பில்ட் வந்து வித் மானிட்டரோட நம்ம 30,000 பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் மானிட்டரோட 30,000, வித் மானிட்டர் கீபோர்ட் மவுஸோட 30,000 பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல நான் ஐபிஎஸ் மானிட்டர் கொடுத்துருக்கேன் ப்ரோ. நார்மலா வந்து எல்இடி மானிட்டர்ஸ் கிடையாது, ஐபிஎஸ் மானிட்டர். இது 22 inch ஃப்ரேம்லெஸ். உங்களுக்கு இதுக்கு வந்து 3 years உங்களுக்கு வாரண்டி வரும். இதோட பிராண்ட் நேம் வந்து எம்எஸ்ஐ ப்ரோ. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஐபிஎஸ் இருக்கு, உங்களுக்கு 75 Hz இருக்கு, உங்களுக்கு கலர் கேலிப்ரேஷனுமே நல்லா இருக்கும் இந்த மானிட்டர். அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபோட்டோஷாப், லைட் ரூம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதிகம் வந்து கலர் கேலிப்ரேஷன் தான் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மானிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். யாருமே வந்து பிசி பில்ட் பண்றப்போ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நானும் நிறைய வீடியோ பார்க்குறேன், 10,000 ரூபாய்க்கு கேமிங் பிசி, 15,000 ரூபாய்க்கு கேமிங் பிசி, 10,000 ரூபாய்க்கு எடிட்டிங் பிசி, ஒயிட் கலர் பிசி மட்டும் தான் காட்டுவாங்க. நான் ஸ்பெசிஃபிகேஷனோட சொல்றேன் ப்ரோ. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸ் வந்து Ryzen 5 5ல 5500 GT. பிசி பில்ட்ஸை பத்தி ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் தேடிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் பத்தி உங்களுக்கு தெரியும். ஜிங்கிறது கிராஃபிக்ஸ் குறிக்கும், டீங்கிறது டர்போ குறிக்கும் ப்ரோ. இது ஒரு 6 core ப்ராசஸர். உங்களுக்கு இம்பில்டாவே ரேடன் கிராஃபிக்ஸ் வந்துடும் ப்ரோ. என்ட்ரி லெவலில் ஃபோட்டோஷாப், லைட் ரூம் யூஸ் பண்றீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர் ப்ரோ. ஃபியூச்சர்ல வந்து போர்டில் வந்து நீங்க ஒரு 1650, 3050 அப்படின்னா 3060 போட்டிங்கனாலுமே சப்போர்ட் ஆகும். அதுலயும் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு என்ன ஒண்ணு, நீங்க வந்து பவர் சப்ளை மட்டும் அப்டேட் பண்ணிக்கணும். இது கூட வந்து நம்ம B450 ஒரு மதர் போர்டு கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இந்த மதர் போர்டுக்கு நம்ம 8GB RAM கம்பேட்டபிள் பண்ணியிருக்கோம். டோட்டலா 2 RAM போடலாம். இதோட சிப்செட், ஆமா 2 RAM போட்டுக்கலாம். இதோட சிப்செட் வந்து B450 ப்ரோ. இது கூட வைஃபை ப்ளூடூத் வராது. நம்ம வைஃபை ப்ளூடூத்துக்குமே டாங்கல் கொடுத்துறோம். ஓகே. சோ அது வேணா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. பிசி பில்ட் பண்றவங்களுக்கு நாங்க அது காம்ப்ளிமெண்டரியாவே கொடுத்துறோம் ப்ரோ. வைஃபை ப்ளூடூத் ரெண்டுமே வரும் உங்களுக்கு. வைஃபை மட்டும் கிடையாது, ப்ளூடூத் மட்டும் கிடையாது, ரெண்டுமே சேர்த்து டோட்டலா வந்து 500GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்கோம் ப்ரோ. 500GB NVMe கொடுத்துருக்கோம். ரீட் அண்ட் ரைட் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஒரு கேபினெட், அதாவது நீங்க வந்து பிசி வந்து உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு லுக்கா இருக்கணும், ஏஸ்தட்டிக்கான லுக் வேணும்னா இந்த கேபினெட் போடும் ப்ரோ. இந்த கேபினெட் மட்டுமே அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு 2,500 வரும் ப்ரோ. எனக்கு வேண்டாம் ஏஸ்தட்டிக்லாம் வேண்டாம் ப்ரோ, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான், நான் அந்த பிரைஸை வச்சு நான் வேற ஏதாவது அப்டேட் பண்ணிப்பேன் அப்படின்னா கேபினெட் வந்து ஒரு 2000 இருந்து இருக்கு ப்ரோ. 2000 இருந்து இருக்கு. 3 ஃபேன் எல்இடியோடய உங்களுக்கு வந்து 2000 இருந்து இருக்கு ப்ரோ கேபினெட். ஓகே. சோ இந்த இதெல்லாமே வந்து ஃபேன் தான். இதெல்லாமே ஃபேன் தான் ப்ரோ. உங்களுக்கு இன்டேக், அவுட் டேக் ப்ளஸ் ப்ராசஸர்லயுமே உங்களுக்கு ஃபேன் வந்துரும் ப்ரோ. 22 inch ஐபிஎஸ் மானிட்டர் ப்ளஸ் கீபோர்ட் மவுஸ் வந்து நம்ம வந்து எல்இடி கொடுக்குறோம். இதுல வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ. சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு ஆர்ம் இதோட வரும் ப்ரோ. உங்களுக்கு ஆர்ம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், எக்ஸி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். மவுஸுமே வந்து கொடுத்துறோம். இதுல அண்டோ, ரீடோ, ஓகே, டிபிஏ சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே வந்துரும் ப்ரோ. மவுஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. இந்த டோட்டல் பிசி வந்து நம்ம ஒரு 30,000 கொடுக்குறோம் ப்ரோ. இதுதான் ஸ்டார்டிங். உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்ல, மானிட்டர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் செக்மெண்ட்ஸ் வந்து கம்மியாகும் ப்ரோ. ஒரு 25 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு ரேம் வந்து இன்னொரு 8GB வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2,000 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இது ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், தாராளமா அப்டேட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் 550 SMBS வச்சிருக்கீங்கன்னா 3050 வரைக்குமே சப்போர்ட் ஆகும் ப்ரோ. 3060 வரைக்குமே சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. ஃபியூச்சர்ல 4000 சீரிஸ்மே இதுல சப்போர்ட் ஆகும் ப்ரோ. 4060 வரைக்குமே இதுல சப்போர்ட் ஆகும். அதுக்கு மேல அப்டேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் கேமர்ஸ் அப்புறம் இல்லைன்னா டிசைனர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பிசி பில்ட் ப்ரோ. இதை தாண்டி நீங்க எந்த காம்பனன்ட்ஸுமே போட்டு உங்களால பில்டே பண்ண முடியாது. நான் டேம் ஷூரா சொல்றேன். தவிர நீங்க எந்த காம்பனன்ட்ஸ் போட்டீங்கனாலுமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது ப்ரோ கண்டிப்பா. ஸோ இதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்ன அப்படின்னா ஒரு 35,000க்கு 5600 GTன்னு ஒரு மாடல் இருக்கு ப்ரோ. இதோட அடுத்த வேரியன்ட் கிளாக் ஸ்பீட் நல்லா இருக்கும், ரேடான் கிராஃபிக்ஸ் அதுலேயே வரும். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு 35,000க்கு பியூர்லி கேமிங்காக வேணும் அப்படின்னா Ryzen 5 5500 ப்ராசஸர் உங்களுக்கு. ப்ராசஸர் மட்டும் அப்ராக்சிமேட்டா ஒரு 7 to 7,500 வரும். அது கூட நம்ம RX 580 கிராஃபிக்ஸ் கார்டு 8GB ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோ. அது வந்து ஒன்லி ஃபார் கேமிங். எடிட்டிங் நீங்க பண்ணிக்கலாம், பட் அதுல மானிட்டர் வராது. நீங்க பியூர்லி வந்து ஒரு 1080p கேமிங் போறீங்கன்னா தாராளமா அந்த ஸ்பெக் போய்க்கலாம் ப்ரோ.
ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி சொல்கிறேன், நீங்கள் இது என்ன சிஸ்டம் ப்ரோ? இது வந்து ஒரு ஜெயண்ட் பிசி ப்ரோ. எங்கள் இதில் சொல்லணும்னா இது பேர் பீஸ்ட். இதோட கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்பவே டாப் எண்ட் மாடல் ப்ரோ. 1,50,000 இந்த பிசி பில்ட் பண்ணிருக்கோம் நம்ம. 1,50,000 இந்த பிசி பில்ட். இது என்னென்ன ப்ரோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்? இது எல்லாமே வந்து ஏஐ ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க ப்ரோ. இப்போ நிறைய பேர் வந்து பிசி பில்ட்ஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன காம்பனன்ட்ஸ் மேட்ச் பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல ப்ரோ. மோஸ்ட் ப்ராப்ளி என்னன்னா கூகுள்ல இருந்து ஒரு சர்ச் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் ப்ரோ, அவங்க ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சிருக்காங்கன்னா அது 1.5 லட்ச ரூபா போகுது. ஓகே. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துட்டோம், அதை வந்து நம்ம கொடுக்குறப்போ அது வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது ப்ரோ. மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ், மேக்ஸிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லா சாஃப்ட்வேருக்குமே அவங்க யூஸ் பண்றதுல இருக்கு. அது போட்டோஷாப், லைட் ரூம், அதுல இருந்து கேமிங் வரைக்குமே. ஸோ நீங்க எந்த ஒரு பிசி பில்ட் பண்றீங்க, ஹையர் எண்டா பண்ணினாலும் அதுல என்ன சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறீங்கிறத ஒரு கேட்டலாக் மாதிரி எடுங்க. அதுல மினிமம் கான்ஃபிகரேஷன் என்ன தேவைப்படுது, மேக்ஸிமம் என்ன பண்ணுது, அதுக்குள்ள நம்ம பட்ஜெட் அஃபோர்டபுளா கொண்டு போக முடியுமாங்கிறத நம்ம செட் பண்ணி எடுக்கணும். அதே ஸ்பெக்ல நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒருத்தங்களுக்கு பில் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே. இது கஸ்டமருக்காக பில் பண்ணது. ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ இந்த பிசியில் என்னென்ன ப்ரோ ஸ்பெசிஃபிகேஷன்? ப்ரோ இதோட ப்ராசர்ல இருந்து வரலாம் ப்ரோ. இது வந்து Ryzen 5ல 7000 சீரிஸ் 7600Xோட யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே. இது கூட மேட்ச் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு B650 M கேமிங் வைஃபைங்கிற வைஃபை ப்ளூடூத் மதர் போர்ட் போட்டிருக்கோம். டோட்டலா வந்து 64 GB RAM ஆட் பண்ணியிருக்கோம் ப்ரோ உங்களுக்கு. ஓகே. இதோட தீமே வந்து ஒயிட் தான் ப்ரோ. கஸ்டமர் வந்து எனக்கு அந்த வெளியே இது கூட பாக்ஸ் கூட ஒயிட் தான், எல்லாமே ஒயிட் தான் ப்ரோ. கிராஃபிக்ஸ் கார்டுல இருந்து கூலர்ல இருந்து ரேம்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஒயிட் தான். கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க வந்து இன்னொரு 3D பிராண்ட் வந்து 4070 சூப்பர் யூஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. ஓகே. இது வந்து ஒரு OC எடிஷன். கேமிங், எடிட்டிங், AI எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் ப்ரோ. AI எங்கே லாக் ஆகுது, ஃபுல்லா ஸ்பீடா இருக்கும். லாகே இருக்காது ப்ரோ. நம்ம தான் வந்து ஸ்லோவாகும், சிஸ்டம் ஸ்லோவே ஆகாது. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, AI பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் பெர்ஃபார்மன்ஸான கிராஃபிக்ஸ் கார்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியலான அவுட் இருக்கும். கண்டிப்பா. அதனால தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து மெயினா வந்து AI இதுல பிளஸ் வந்து கேமிங், எனக்கு வந்து ஏஸ்தட்டிக்கா வேணும் ப்ரோ, காம்ப்ரமைஸே ஆகக்கூடாதுனால இந்த பிசி பில் கொடுத்துருக்கோம் ப்ரோ. இதுலயும் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்ட பிசி பில்ஸ் வந்து 10,000 இருந்து அப் டு 4 lakhs வரைக்கும் இருக்கு. கஸ்டமரோட என்ன தேவைங்களோ அது ஏற்ற மாதிரி அந்த ஏற்ற மாதிரி இந்த பிசி பில் பண்ணிருக்கோம். இது வந்து 1,50,000 வருது. 1,50,000 இந்த பிசி பில் பண்ணிருக்கோம். CPU மட்டும் கிடையாது ப்ரோ, இது கூட நம்ம வந்து 2K மானிட்டர் கொடுத்துருக்கோம் ப்ரோ. வியூசானிக் பிராண்ட்ல இருந்து 27 inch 180 Hz ப்ரோ மானிட்டர், 2K ரெசல்யூஷன் ப்ரோ மானிட்டர். உங்களுக்கு அது ஃபாஸ்டஸ்ட் IPS டெக்னாலஜி 180 Hzல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கேமிங்கிறனால அந்த மானிட்டர் கொடுத்துருக்கோம். டோட்டலாக வந்து இது வந்து அப்ராக்சிமேட்டா 145 to 150 வந்துச்சு ப்ரோ. இது டெலிவரிக்கு ரெடியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாராளமா ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்களோ, இன்கேஸ் அது வந்து செட் ஆகலினாலும் நான் ஓப்பனா சொல்லிடுவோம் ப்ரோ. நம்ம வந்து ஃபீல்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 years இருக்கும். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நம்ம பிசியை பில்ட் பண்ணி தரோம் ப்ரோ. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு 25,000 வச்சுக்கிட்டு கஸ்டமர், அவங்க மேல தப்பு இல்லை, ஒரு 25,000 பட்ஜெட் வச்சுட்டு ஒரு 1 lakh பிசி கேட்குறாங்க. ஸோ ராங்கா வந்து அவங்களால மிஸ்லீட் பண்ண பாடுறாங்க, மிஸ்கைட் பண்ண பாடுறாங்க, இதாகும் அப்படின்ட்டு. ஸோ பண்றதுனால கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு லாஸ் தான். நான் வந்து பாக்குறவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 25,000 இருந்துச்சுன்னா இஎம்ஐக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் கடன் வாங்கி வாங்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கான்ஃபிகரேஷனா விடுங்க. 25,000 கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து சேவ் பண்ணீங்கனாலே ஒரு 50,000 வரைக்கும் வந்துடலாம். அதுக்கு ஒரு 2 months ஆனாலும் பரவாயில்ல. பட் ஆனா 25,000 பிசி எடுத்துட்டு நீங்க ஸ்ட்ரகிளிங் ஆக வேண்டாம். அதுல வந்து நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் யூஸே பண்ண முடியாது, ரொம்ப லேக் ஆகும். எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு ஹெட்ஏக் தான் வரும், அது யூஸே பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அவங்க சொல்றது கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம பிசி பில்ட் பண்ணி தரோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நெக்லெக்ட் பண்ணிடுவோம் ப்ரோ. இல்ல சார் இது நம்ம கிட்ட செட் ஆகாது, வெளியே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறோம். வெளியே வாங்கின கஸ்டமருக்குமே நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. வெளியே வாங்கிட்டு ப்ரோ எங்களுக்கு ப்ராப்பரா சர்வீஸ் இல்லை ப்ரோ, நாங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறோம், எங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர் வாங்க. எல்லாத்துக்குமே நம்ம அந்த சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு தான் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து யூஸ்டு கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரோ. இப்போ வந்து கஸ்டமர் வந்து பிசி பில்ட் பண்ணிருப்பாங்க, பிசி பில்ட் வந்து ஒரு 30,000 பண்ணிருப்பாங்க. அவங்களால பெரிய கார்டு வந்து அஃபோர்டபுளா வாங்க முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்கும் சொல்யூஷன் தரோம். யூஸ்டு கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரோ. யூஸ்டு லேப்டாப்னா ஓகே ப்ரோ. யூஸ்டு கிராஃபிக்ஸ் கார்டும் போது அது ஃபியூச்சர்ல எது பிரச்சனை எதுவும் வராதுங்களா ப்ரோ? நம்ம விற்கிறது எண்ட் ஆஃப் த டே ஒரு எலக்ட்ரானிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் ப்ரோ. நீங்க புதுசே வாங்கிட்டு போனாலும் நெக்ஸ்ட் டேல ப்ராப்ளம் வருது ப்ரோ. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம அது எல்லாமே செக்கிங் பண்ணி தான் ப்ரோ கொடுக்குறோம். இன்னொன்னு இது எல்லாமே நான் சோல்டு பண்ண கார்டு தான் ப்ரோ. இப்போ கஸ்டமருக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஒரு பிசி பில்ட் எடுக்கிறாங்க, அதை அப்டேட் பண்றாங்கன்னா ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டை கொடுத்துருவாங்க. அந்த ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டை தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோ, இப்போ அப்டேட் பண்றதுக்கு கொடுக்குற கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்றோம். இதுல என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா, தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம் ப்ரோ, தெர்மல் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம், ப்ராப்பரான FPS வருதா, ஹீட் வந்து கரெக்டாக ஜென்ரேட் ஆகுதா, எல்லா ஃபேன்ஸும் கரெக்டாக சிமுலேட் ஆகி ஓடுதா, எல்லா போர்ட்டுமே அவுட் வருதா, இவ்வளோதான் ப்ரோ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் நம்ம பார்க்க வேண்டியது. அதெல்லாம் செக் பண்ணியே தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கோம் ப்ரோ. எல்லாமே செக் பண்ணி தான் எல்லாமே செக் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது ப்ரோ 15 days செக்கிங் வாரண்டி கொடுக்கும் ப்ரோ. இது எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி முடிஞ்சிச்சு ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வாரண்டி முடிஞ்சிச்சு. நம்ம இருந்தாலுமே 15 days செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. ஸோ 15 daysல ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ. 15 days செக்கிங் வாரண்டிங்கிறது நான் கொடுக்குறது ப்ரோ. இன்கேஸ் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வந்தாலும் வாங்க,
கம்மியான ரேட்ல சர்வீஸ் பண்ணி தரேன் ப்ரோ. அதாவது நான் கொடுக்குற கிராஃபிக்ஸ் கார்டு மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 2 வருஷம் ஓடிட்டாலே நல்லது தான் ப்ரோ. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஓடிட்டாலே அதுவே உங்களுக்கு ஒர்த்து தான் ப்ரோ. இது வந்து 3070 கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரோ. உங்களுக்கு 8GB கிராஃபிக்ஸ் கார்டு. இதுல வந்து டோட்டலா நீங்க 4 அவுட் எடுத்துக்கலாம் ப்ரோ. சோ இப்போ இது என்ன காஸ்டிங் ப்ரோ? இது யூஸ்டு ப்ரோ நம்ம யூஸ்டு கிராஃபிக்ஸ் கார்டு இது வந்து 18,000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே. ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 3050 கிராஃபிக்ஸ் கார்டே உங்களுக்கு இன்னைக்கு ரேட் வந்து 16-17 வருது ப்ரோ. நான் சொல்றது 18,000 கார்டு மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்க பிசி பில்ட்டோட வாங்குனீங்கன்னா நான் இதுலயுமே நெகோசியேஷன் பண்ணி தரேன் ப்ரோ. இதுல டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பா ப்ரோ. நீங்க பிசி பில்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் இது எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்பேன். அவுட் கரெக்டா வருதா எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பரா தான் கொடுப்பேன். 4 அவுட் இருக்கு ப்ரோ. ஓகே. ஒரு 4Kல நீங்க கேமிங் விளையாடுங்க, 4Kல ரெண்டரிங் பண்ணுவீங்க, என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 60,000 தான் இருக்குன்னா தாராளமா இந்த கார்டு போடலாம் ப்ரோ. 4K சப்போர்ட் ஆகும் இந்த கார்டு. 4K 3 ஆமா ப்ரோ 3 ஃபேனோட வந்துரும் உங்களுக்கு. இதெல்லாம் என்னென்ன வெரைட்டி ப்ரோ? இது வந்து 3060 Ti ப்ரோ. இது வந்து ஒரு 15 to 16,000 கொடுத்தலாம் ப்ரோ. இதுக்குள்ளேயும் கார்டு இருக்கு ப்ரோ. எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு வந்து இன்னும் 2 months வாரண்டி இருக்கு ப்ரோ. சேம் அதே ஆமா வாரண்டியே இருக்கு ப்ரோ. இதே மாதிரி 3070 ப்ரோ. ஓகே. இதுவும் 3070 தான் ப்ரோ உங்களுக்கு. ஓகே. இது என்ன காஸ்டிங் ப்ரோ வருது? ப்ரோ எல்லாமே 18,000 16,000 தான் ப்ரோ. 18,000. ஆமா இதுவும் 3070 தான் ப்ரோ. இது 3070ல Asus கார்டு ப்ரோ. கொஞ்சம் பிரீமியமான கார்டு. கொஞ்சம் இதோட பில்ட் குவாலிட்டியுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. இதுமே நம்ம டெஸ்டிங் பண்ணி தான் ப்ரோ வச்சிருக்கோம். இதுக்குமே நம்ம வந்து 15 days டெஸ்டிங் வாரண்டி கொடுக்குறோம் ப்ரோ. சோ இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்ல பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே பாக்ஸ் பேக்கிங் தான் ப்ரோ. 37MN6. சோ இதே சீரியல் நம்பர் தான் ப்ரோ பாக்ஸ்லயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இங்க இருக்கு ப்ரோ. இத சீரியல் நம்பர். ஓகே. சேம் அதே தான் ப்ரோ. உங்களுக்கு பாக்ஸோட இருக்கும் ப்ரோ. இன்னும் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ஃபியூச்சர்ல இந்த கார்டை சேல் பண்றீங்க. இப்போ நான் உங்களுக்கு சேல் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க இன்னொருத்தங்களுக்கு சேல் பண்றீங்கன்னா பாக்ஸோட இருக்கிறப்போ வேல்யூ வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. கண்டிப்பா. நீங்க வந்து ஒரு 2 years கழிச்சு இந்த கிராஃபிக்ஸ் கார்டை தாராளமா வந்து ஒரு 12,000 வரைக்கும் சேல் பண்ணிடலாம் ப்ரோ. ஏன்னா மார்க்கெட்டுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு 3000 சீரிஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. இந்த கார்டை நீங்க 12,000 சேல் பண்றப்போ நான் ஒரு 18,000 சேல் பண்றேன். நீங்க ஒரு 2 years யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 6,000. அந்த 6,000ல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்கன்னு பாருங்க. கண்டிப்பா. சோ கண்டிப்பா அது பெனிஃபிட் ஆகும். கண்டிப்பா பெனிஃபிட் தான் ப்ரோ. அதுக்காக தான் நம்ம பாக்ஸோட கொடுக்குறோம். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இது எல்லா கார்ட்ஸுமே நம்ம சோல்ட் பண்ணதான் நம்ம கஸ்டமருக்கு. ஓகே. எல்லாமே நம்ம சோல்ட் பண்ணதான். இது எதுவுமே மைனிங் பண்ணாத கார்டு ப்ரோ. அது வந்து மெயினா மென்ஷன் பண்றேன். என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பேனிக் இருக்கு. ஸோ பேண்டமிக் டைம்ல வந்து கொரோனா டைம்ல வந்து நிறைய வந்து மைனிங் பூம்ல இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய பேர் கார்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டவுன் ஆனதுக்கு அப்புறம் சேல் பண்ணிட்டாங்க. இது எதுவுமே அப்படி கிடையாது ப்ரோ. இது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் என்கிட்ட ஒரு ஸ்டூடியோ பர்பஸ்க்கு அவங்க வீட்டு பர்பஸ்க்கு வாங்கின பிசி தான். இது வந்து டோட்டலா ஒரு ஸ்டூடியோல வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் ப்ரோ. ஒரு 10 to 15 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அவங்க அப்டேட் பண்ணாங்க. நம்மகிட்டே தான் அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக நம்ம அப்படியே பைபேக் பண்ணது தான். இது எதுவுமே மைனிங் பண்ணது கிடையாது ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசர் லேப்டாப்ஸ் பார்த்துலாம் ப்ரோ. யூசர் லேப்டாப்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் 12,000ல இருந்தே இருக்கு ப்ரோ. 12,000ல இருந்து. ஆமா இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வாரம் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் இருக்காது. ஸோ ஒரு லாட் கொண்டு வரோம்னா அந்த லாட் வந்து சேல் ஆயிரும். அடுத்த லாட்ல என்ன கொண்டு வரோமோ அதான் ப்ரோ. இது வந்து ஏசர் பிராண்டோட ஒரு லேப்டாப் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது i3 8th ஜெனரேஷன் ப்ரோ. அப்படியே பார்த்தா நியூ புதுசு மாதிரி இது வந்து ரீஃபர்பிஷ்ட் ப்ரோ. ஆக்சுவலா இந்த லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்டு லேப்டாப்ஸ் வேற, ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப்ஸ் வேற ப்ரோ. ஒரு சின்ன கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. ஸோ ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 year இல்லைன்னா 2 years ஒருக்கா டெண்டர் மாறும். ஓகே. ஸோ வந்து அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் போற மாதிரி லேப்டாப்ஸையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற லேப்டாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேலா எடுத்துட்டு வெளியே வருவோம் ப்ரோ. ஓகே. அதுல வந்து டென்டர் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குற லேப்டாப்ஸ் கிடையாது, அங்க வச்சு யூஸ் பண்ற லேப்டாப்ஸ். ஓகே. ஸோ என்ன அதுலன்னா அதுல வந்து பேட்டரி லைஃப் இருக்காது. ஓகே. SSD எடுத்துருவாங்க, RAM எடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து புதுசு போட்டுருவோம் ப்ரோ. இதுல பேட்டரி, SSD, RAM இது எல்லாமே புதுசு போட்டுருவோம். அந்த லேப்டாப்ஸ் தான் ப்ரோ இது எல்லாமே. ஓகே. ஸோ இது வந்து என்னென்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் ப்ரோ? இது வந்து நீங்கள் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஆஃபீஸ் யூசேஜுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சர்ஃபிங் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்குறீங்கன்னா இந்த லேப்டாப் யூஸ் பண்ணலாம். 6th-லேருந்து 12th வரைக்கும். நீங்கள் வந்து ஒரு கோடிங் பர்பஸ் படிக்கிறீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க, SQL படிக்கிறீங்க, பைத்தான் படிக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த லேப்டாப் போகலாம் ப்ரோ. ஓகே. கண்டிப்பாக 100% ஒர்த்தான லேப்டாப். இது என்ன காஸ்டிங் ப்ரோ வருது? ப்ரோ இது இன்னைக்கோட காஸ்ட் வந்து 12 to 13,000 விற்கிறோம் ப்ரோ நாங்கள். ஸோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ப்ரோ. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறாங்க, ஒரு 1 month கழிச்சு அதே லேப்டாப் தாங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்காது ப்ரோ. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். வருவாங்க, வாங்குவாங்க, போவாங்க, வருவாங்க, வாங்குவாங்க, போவாங்க. நாங்கள் ரீஃபில் பண்ணிட்டே இருக்கோம் ப்ரோ. இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i3 8th ஜென்ரேஷன் ப்ரோ. i3 8th ஜென்ரேஷன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா 10,000 ரூபாய்க்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய்க்கு கீழே லேப்டாப் கொடுக்குறாங்க, பாடி இருக்கு, சூப்பராக இருக்குன்னு மட்டும் பார்த்து வாங்க. கான்ஃபிகரேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க ப்ரோ. ஓகே. அது வந்து செட் ஆகுமான்னு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு பொண்ணான அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி விற்கக்கூடாது. ஏன்னா XYZ நிறைய கடை இருக்கு ப்ரோ. இன்னைக்கு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு 10 லேப்டாப் எடுத்துட்டு கடையை பூட்டிட்டு போயிடறாங்க. உள்ள எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் போட்டு வைக்கிறாங்க. நாங்களே வந்து டெய்லி அவ்வளோ என்கொயரிஸ் பார்க்குறோம். உள்ள என்ன போடுறாங்க, என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டு வாங்கணும். i3 8th ஜென்ரேஷனா இல்லை i3 8th ஜென்ரேஷன் தான் ப்ரோ இருக்கும். நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வெளியே ஏமாத்துற மாதிரிலாம் இருக்காது. ஓகே. i3 8th ஜென்ரேஷன் தான். ஒரு 8GB RAM உங்களுக்கு 120GB SSDயோட வரும்.
இது கூடயே நீங்க ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் காஸ்ட்டும் ஜாஸ்தி வரும் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ப்ரோ, உங்களுக்கே நான் கொடுக்குறேன். ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் கண்டுபிடிச்சு பாருங்க ப்ரோ. எங்கேயுமே இல்லை, அப்படியே பார்க்க புதுசு மாதிரி புதுசு லேப்டாப் தான் ப்ரோ. இதுதான் ரீஃபர்பிஷ்டுக்கும் யூஸ்டுக்கும் உள்ள லேப்டாப். ஓகே. யூஸ்டு லேப்டாப் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி ஒரு வாரம் வரைக்கும் இந்த டெஸ்க்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. 2வது வாரம் பெட்டுக்கு போகும், 3வது வாரம் சோஃபாக்கு போகும், 4வது வாரம் அலமாரிக்கு போகும். இப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கனால ஸ்கிராச்சஸ் டென்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து அப்படி இருக்காது ப்ரோ. இது வச்ச இடத்துல இருக்கும் அது பாட்டுக்கு. ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ்லாம் 0 ப்ரோ இதெல்லாம். ஓகே. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு லேப்டாப்னா 30,000க்கே நம்ம வாங்கிக்கலாம். 12,000 வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 12,000க்கே வாங்கிடலாம் ப்ரோ. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான லேப்டாப். இதோட ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும் ப்ரோ. இப்போ லேப்டாப்ஸ் யூஸ்டு பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நாங்கள் 15 days டெஸ்டிங் வாரண்டி கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே. வெளியே 1 வருஷம் 2 வருஷம்லாம் வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுப்பாங்க ப்ரோ. ஓகே. சரி, ஏதாவது பிரச்சனை நீங்க போனீங்கனாலும் மினிமமான காஸ்ட் வாங்க தான் செய்றாங்க. நான் என்ன பண்றேன் 15 days டெஸ்டிங் வாரண்டி. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, பிடிக்கல, ஸ்லோவா இருக்கு, எதுனாலுமே ரீஃபண்ட் ப்ரோ உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் கொண்டு வாங்க, கண்டிப்பா வந்து நான் சர்வீஸ் பண்ணுவேன். அதுதான் எங்களோட கடமை. ஓகே. உங்ககிட்ட தான் லேப்டாப் வாங்கினா நீங்க 15 நாளைக்கு அப்புறம் எதுவுமே இல்லைங்கிறீங்கன்னா சொல்ல மாட்டோம் ப்ரோ. 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ரோ இந்த மாதிரி பண்ணணும் அப்டேட் பண்ணணும்னா சொல்யூஷன் தரோம். கம்மியான ரேட்ல சொல்றோம் ப்ரோ. ஓகே. மேஜரா வந்து ப்ராப்ளமே வராது ப்ரோ இந்த லேப்டாப். ஏன்னா அந்த மாதிரி லேப்டாப்ஸ் தான் இது. நீங்க தவறுதெல்லாம் கீழே போட்டு உடைக்கிறீங்க, ஸ்பார்க் ஆகுது, சார்ஜர் கேபிள் கரெக்டா ஒர்க் ஆகல அப்படின்னா மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. அதாவது இந்த லேப்டாப்புக்கு பாக்ஸுமே வந்துடும் ப்ரோ. இது வந்து பாக்ஸ் பேக் லேப்டாப். பாக்ஸோடயே வந்துடும். பாக்ஸோடயே வந்துடும் ப்ரோ. உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு இப்படி பாக்ஸோடயே கொடுத்துடலாம். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ் நாங்கள் கொடுக்குறது. இது கூட நாங்கள் என்ன கொடுக்குறோம் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சரிஸ், ஒரு மவுஸ் ப்ரோ. ஓ, மவுஸ் வந்துடும். மவுஸ் வந்து வயர்லெஸ் மவுஸ் ப்ரோ. இதோட ரேட்டே கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 rupees வரும் ப்ரோ. ஓகே. நாங்கள் நார்மல் மவுஸ் டுபாக்கூர் மவுஸ் கொடுக்கல, நல்ல மவுஸாக கொடுக்குறோம். கோகனட் பிராண்ட்லேருந்து இது ஒரு நல்ல மவுஸ். இது கூட வந்து ஒரு கிளீனிங் கிட் கொடுக்குறோம் ப்ரோ நாங்கள். ஓகே. இதுவுமே ஒரு நல்ல கிளீனிங் கிட். உங்களுக்கு வந்து ஃபைபர் கிளாத் வரும், நார்மல் கிளாத் வரும், ப்ரஷ்ஷும் வரும். ஓகேங்க ப்ரோ. கிளீனிங் கிட் கொடுக்குறோம் ப்ரோ. இது கூட வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீயாக வந்துடும். ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீயாக வந்துடும். அது வந்து இந்த என்டையர் மந்த்துமே நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே. இந்த ஜான்வரி 31st வரைக்கும் வாங்குற எல்லாருக்குமே நீங்கள் பிசி பில்ட் 10,000 வாங்கினாலும் சரி, லேப்டாப் 10,000 வாங்கினாலும் சரி, ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறோம் ப்ரோ. இது வந்து நாங்கள் போன மந்த் வந்து இந்த ஆஃபர் வந்து ஆப்ரேட் பண்ணோம். எங்களுக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஓகே. ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். என்னன்னா ஒரு லாட் கொண்டு வந்தோம், 100 numbers கொண்டு வந்தோம். 100 numbersமே சோல்ட் அவுட் ப்ரோ. இப்போ அடுத்த லாட் கொண்டு வந்திருக்கோம் ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்ச்மே நார்மல் ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது ப்ரோ. ஃபயர்போல்ட் பிராண்ட்லேருந்து கொடுக்குறோம் ப்ரோ. ஓ, இதுவே பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, ஃபயர்போல்ட் பிராண்ட்லேருந்து கொடுக்குறோம் நாங்கள் வாட்ச். ஓகே ப்ரோ. அப்படியே சார்ஜர் எல்லாமே வந்துடும். இதுவுமே நாங்கள் கொடுக்குறோம் ப்ரோ. இதோட வர்த்தே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1500 வந்துடும். ஓகே. இது போக நாங்கள் பேக் கொடுக்குறோம் ப்ரோ கஸ்டமருக்கு. ஓ, இந்த லேப்டாப் வாங்கினா கூட பேக் ஃப்ரீ. ஓகே. பேக் கொடுக்குறோம் ப்ரோ நாங்கள். சூப்பர் ப்ரோ. ஒரு சூப்பரான பேக் கொடுக்குறோம் ப்ரோ. இது கூட நாங்கள் மவுஸ் பேடு கொடுக்குறோம் ப்ரோ. மவுஸ் பேடு வந்துடும். ஓகே. இது கூட சார்ஜர் பவர் கேபிளுக்கு நாங்கள் 6 months வாரண்டி கொடுக்குறோம் ப்ரோ. ஏன்னா சார்ஜர் பவர் கேபிள் நாங்கள் புதுசு தான் கொடுக்குறோம். புதுசுக்கு 6 months வாரண்டி இருக்குது. 6 months வாரண்டியோடய இது கொடுக்குறோம் ப்ரோ. இது நீங்கள் வாங்குறப்போவே கிட்டத்தட்ட ஒரு 5 ஆக்சரிஸ் உங்கள் வீட்டுக்குலாம் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்துடும். இதில் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் ப்ரோ. எனக்கு இது வேண்டாம், அது வேணும், அது வேண்டாம், இது வேணும், எனக்கு வந்து ஆன்டிவைரஸ் வேணும்னாலும் நாங்கள் போட்டு தரோம். ஸ்வாப்பிங்ல நாங்கள் போட்டு தரோம் ப்ரோ. இந்த லேப்டாப் வந்து ஸ்டார்டிங் ப்ரோ உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்ஸ் தான் ப்ரோ. இது எல்லாமே ரேப்பிங் பண்ணி வச்சிருக்கனால வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்காதீங்க, தூசிக்காக தான். இது வந்து i3ல வந்து ஒரு 10th generation லேப்டாப், 8GB 256GB SSD, 13 inch, டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது. சேம் அதே கண்டிஷன் தான். இதெல்லாம் வந்து ஒரு 22, 21க்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது யாரெல்லாம் ப்ரோ யூஸ் பண்ணலாம் ப்ரோ? இதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, கோடிங்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ஹையர் அண்ட் கோடிங்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கே உங்களுக்கு சேலுக்கே வராத லேப்டாப் ப்ரோ. இது வந்து கார்பரேட் சீரிஸ் ஃபுல்லாமே. அதுலேருந்து நம்ம கிட்ட கேமிங் லேப்டாப்ஸுமே இருக்கு ப்ரோ. ஜிபி ரேம், 512GB SSD, 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஓகே. உங்களுக்கு வந்து 1650 இந்த லேப்டாப் வந்துடும் ப்ரோ. ஸோ பார்க்க அப்படியே பிராண்ட் நியூ மாதிரியே. ப்ரோ இது வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் நோட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே. ஸோ இந்த ஸ்பெக்லேயே வந்துடலாம். ஆமாம் ப்ரோ. இதோட ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 30 to 35 ப்ரோ. இதுக்குமே நம்ம வந்து 15 days டெஸ்டிங் வாரண்டி கொடுக்குறோம். 30 to 35 தான் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது சர்வீஸ்னாலும் நம்மளே பண்ணி தருவோம். தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. நம்ம சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ், சேல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸில் சிப் லெவலில் இருந்து பேனல், ரீஒர்க், டேட்டா ரெக்கவரி, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஸோ ஃபியூச்சரில் என்ன கம்ப்ளைண்ட்னாலும் எங்ககிட்டயே கொண்டு வாங்க. கம்மியான ரேட்டில் பண்ணுறோம் ப்ரோ. நார்மல் கஸ்டமருக்கு வந்து ஒரு 1000 சார்ஜஸ் பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 500-600லேயே நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம். கேமிங் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேம்ஸுமே இன்ஸ்டால் பண்ணி தரோம் ப்ரோ. ஒரு என்ட்ரி லெவலான கேம்ஸ், இந்த கேம்ஸுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ இந்த லேப்டாப் பார்க்கலாம் ப்ரோ. இது வந்து i7ல 11th generation லேப்டாப் ப்ரோ. இது ஓகே. இது வந்து 180 degree ஃபிளாட் ஆகும் உங்களுக்கு. சூப்பர். இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் i5 16GB 256GB ப்ரோ. ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஐடி செக்டரில் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த லேப்டாப் தாராளமாக போகலாம் ப்ரோ. இதெல்லாம் வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன், உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ப்ரோ. ஓகேங்க ப்ரோ.
உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ்மே எல்லாமே பிராண்ட் நியூ தான் போட்டுருக்கோம். இப்போ இது வாங்கினா இதுக்கு மினிமமாக கேரண்டி அந்த மாதிரி தரோமா? 15 days கொடுக்குறோம் ப்ரோ. 15 days கொடுக்குறோம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் 15 days எல்லா லேப்டாப்புக்குமே வரும். சில லேப்டாப்ஸ்க்கு 1 month வரைக்குமே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான மாடல் ப்ரோ. ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, உங்களுக்கு உங்களை ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு போகணுன்னாலும் போய்க்கலாம் ப்ரோ. லேப்டாப்பே இவ்வளோ தான் ப்ரோ. நீங்கள் வச்சுட்டு கேரி பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான மாடல் ப்ரோ இது. ஓகே, டச் லேப்டாப் ப்ரோ. டச் லேப்டாப்புக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் எப்பவுமே இருக்காங்க ப்ரோ. அதாவது ஒரு டச் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கான கஸ்டமர்ஸ் தான் இது. இது ரெண்டு வகையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது வந்து நம்ம லேப்டாப் நார்மல் லேப்டாப் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 360 டிகிரி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா டச் லேப்டாப் ப்ரோ. இது ஒரு டேபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ, டேபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ப்ரோ இதோட கான்ஃபிகரேஷன் வந்து i5 10th generation 16GB RAM 256GB SSD ப்ரோ. இதோட மாடல் வந்து 7410. டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்துமே பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும். இது என்ன காஸ்டிங் ப்ரோ? ப்ரோ இது அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு 30 to 34 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 30 to 34 i5 10th generation ப்ரோ. இது 16GB RAM டச்சாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப பிராண்ட் நியூ லுக்காக இருக்கும் ப்ரோ உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த யூஸ்ட் லேப்டாப்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு ப்ரோ. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பஜாஜ் இருக்கு ப்ரோ. ஓகே, பஜாஜ் ஆல்ரெடி உங்ககிட்ட கார்டு வேணும், நியூ கார்டு லாகின் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கார்டு வச்சிருக்கீங்க, ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட மெயின் ஐடி, பாஸ்புக் இந்த எல்லாமே போய் அப்டேட் பண்ணுங்க. ஓகே, நிறைய கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட கார்டு இருக்குங்கிறாங்க. ஆனால் யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ. யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா எந்த சென்ஸ்னா ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க, ஒரு 6 months முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட்டுறாங்க. ஓகே, பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவாக இருக்கீங்களா, டிரான்சாக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா, எந்த வித பேக் ட்ராப் இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து மந்த்லி வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டுலாம் போய் அப்டேட் பண்ணணும். போய் அப்டேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எலிஜிபிள் வந்துடும் ப்ரோ. நீங்கள் ஒரு லேப்டாப் வந்து ஒரு 1 monthக்கு அப்புறம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 15 days முன்னாடி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, பஜாஜ் இருக்கு அப்படின்னா 15 days டைம் ஆகும் ப்ரோ. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான், கம்ப்யூட்டர் ப்ராசஸ் தான். ஸோ இது போய் அப்லோட் ஆகிட்டு ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா வரக்கு ஒரு 15 days ஆகும். நீங்கள் ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 days முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா 15 days முன்னாடியே இதை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்மகிட்ட HDFC EMI இருக்கு ப்ரோ. உங்களுக்கு ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு, 700+ இருக்கு, உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 24. எனக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சிங்கன்னா இது வந்து நம்மளோட ஷாப்போட அஷூரன்ஸ்ல கொடுக்குற லோன் ப்ரோ. எக்ஸிஸ்டிங்காக லோன் போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் ப்ராப்பராக பே பண்ணலினாலும் நம்ம ஷாப்ல இருந்து அது எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், ஒரு 700+ சிபில் ஸ்கோர் இருக்கணும். உங்களால் கட்ட முடியாதுலாம் செகண்டரி, அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இவ்வளோ நேரம் யூஸ் லேப்டாப்ஸ் பார்த்துட்டோம், டெஸ்க்டாப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ லேப்டாப் ப்ரோ, பிராண்ட் நியூ சீல்டு லேப்டாப். ஓகே, இதெல்லாம் வந்து அசூஸ் விவோபுக்கோட சீரியஸ் ப்ரோ. விவோபுக் சீரியஸ் வந்து ஒரு டாப்பான மாடல் ப்ரோ. சில்வர் கலர் மாடல், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, HP, டெல், லெனோவோ, ஏசர் இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வீடியோக்காக நான் ஒரு 4 மாடல் மட்டும் காட்டுறேன். ஓகே, இப்போ யூஸ் பிராண்ட் நியூ வந்து என்ன காஸ்ட்ல இப்போ ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ப்ரோ? நம்ம கிட்ட 25,000 இருந்து இருக்கு ப்ரோ. 25,000 இருந்து. இதோட ஆன்லைன் காஸ்ட்டே வந்து ஒரு 28 அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. நம்ம எல்லா லேப்டாப்ஸ்க்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் ப்ரொவைட் பண்றோம் ப்ரோ. ஓகே, ஐடி கார்டு டிபெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஆஃபர் வரும். 27, 28 இருக்க லேப்டாப் நம்ம அப் டு 3,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஆன்லைன் பிரைஸை விட நம்ம பிரைஸ் கம்மியா இருக்கும் ப்ரோ. அது போக வந்து நம்ம பேக்கும் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே, ஸோ அந்த காம்போ ஆஃபரும் வந்துடும். அந்த காம்போ ஆஃபர் வந்துடும் ப்ரோ, அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லேப்டாப் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு பேக் வராது ப்ரோ. ஓகே, இன்னொன்று நான் பேக் தரேன், இன்னொன்று நான் சீல்டு பேக் தரேன் ப்ரோ. ஓகே, சீல்டு பேக் தரேன். வரீங்க, கண்ணில் பார்க்குறீங்க, நீங்களே ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்களே செக் பண்ணுறீங்க. என்டையர் 1 year வந்து பிராண்ட் சைடு வாரண்டி வரும், அதுக்கான பில்லு நான் கொடுத்துருவேன். ஓகே, இந்த என்டையர் 1 year வந்து உங்களுக்கு ஆன் சைட் வாரண்டி வரும் ப்ரோ. என்ன ப்ராப்ளம்னாலுமே வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க. F17 ப்ரோ. இது அண்டர் 15K நீங்கள் ஒரு மாடல் பார்க்குறீங்கன்னா அசூஸ் F17 தான் ப்ரோ. இது மோஸ்ட்லி வந்து எங்கேயுமே ஸ்டாக் இருக்காது ப்ரோ. இது வந்து ரொம்பவே டிமாண்டான மாடல் ப்ரோ. இது i5 11th generation 8GB RAM 512GB SSD 2050 கிராஃபிக்ஸ் கார்டு F17 லேப்டாப்பே கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ரோ. இந்த லேப்டாப்ஸ்லாம் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 48 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கே கொடுத்துரும் ப்ரோ. எல்லாமே சீல்டு பேக் தான் ப்ரோ. புதுசு பிராண்ட் நியூ, எல்லாமே பிராண்ட் நியூ தான். நீங்க தான் சீலே கட் பண்ண போறீங்க. இதுக்குமே நம்ம அந்த ஆக்சரிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகேங்க. அதே மாதிரி ஏசர் பிரெடேட்டர் மாடல். பிரெடேட்டர் மாடலுங்களா? ஆமா, ஏசர்ல டாப்பான மாடல். ஏசர்ல 2 மாடல் இருக்கு டாப்பான மாடல். நைட்ரோ சீரிஸ், பிரெடேட்டர். இது பிரெடேட்டர் ப்ரோ உங்களுக்கு. ஓகே. இதோட கான்ஃபிகரேஷன் i7ல 14th ஜெனரேஷன் உங்களுக்கு 4050 கிராஃபிக்ஸ் கார்டோட வரும். 16GB 1TB NVMe யோட வரும் ப்ரோ. இது டாப் எண்டான மாடல். இது ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 512GB 1TB வேரியன்ட் வரும். 512GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 1,05,000 வரும். 1TB வேரியன்ட் வந்து 1,10,000 வரும் ப்ரோ. நம்ம வெறும் 1 lakh கஸ்டமர் கொடுத்துருக்கோம். 1 lakh தான். வெறும் 1 lakh தான். ஓகே. இந்த லேப்டாப் இதோட வேரியன்ட் வந்து 512GB நம்ம 1TBக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். 1TB அப்டேட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 500 மட்டும் நம்ம சார்ஜஸ் பண்ணிருக்கோம். வெறும் 500. அதுக்குமே நம்ம வாரண்டி கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமருக்கு ஓபன் பண்ணி நாங்க எல்லாமே செக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இது வந்து டெலிவரி ஆயிரும். ஓகேங்க ப்ரோ. இதான் ப்ரோ லேப்டாப். ஓ, பயங்கரமா இருக்கு. ரொம்ப பிரீமியமான மாடல் ப்ரோ. சூப்பர். இது 1 lakh தரோம். அப்பதான் 1 lakh கொடுக்குறோம் ப்ரோ.
ஸோ வீடியோ பார்க்குறனால வந்து புரிஞ்சுக்கோங்க, இது வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணியாச்சு, நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம், கஸ்டமர் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. நம்ம கொடுக்குற லேப்டாப்ஸ் எல்லாமே சீல்டு பேக் தான் ப்ரோ. ஓகே. இன்னொன்று நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட டெமோ கேட்குறாங்க. டெமோ நம்ம கிட்ட இல்லை ப்ரோ. ஷோரூம்ஸில் தான் உங்களுக்கு வந்து டெமோ இருக்கும். இதில் வந்து ஏஐ டெக்னாலஜி வந்துடும். உங்களுக்கு ஏஐ பவரன்ஸ் பண்ணுறதுனால கேமிங் விளாட்றப்போ பெர்ஃபார்மன்ஸ் பத்தல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வெரைட்டி ப்ரோ பார்க்க போகிறோம். ப்ரோ நெக்ஸ்ட் வெரைட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து A15 மாடல் ப்ரோ. A15ங்களா? A15. ஓகே. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து Ryzen 5 7000 சீரிஸ் ப்ரோ. Ryzen 5ல 7000 சீரிஸ் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான மாடல் ப்ரோ. என்ன ரீசன்னா இதில் வர வேக கிராஃபிக்ஸ் தான், இன்பில்டாகவே வர ரேடான் கிராஃபிக்ஸ். நீங்கள் பட்ஜெட்டே வந்து ஒரு 60,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லேப்டாப் போகலாம் ப்ரோ. இதோட கான்ஃபிகரேஷன் Ryzen 5 7000 சீரிஸ், 16GB RAM, 512GB SSD, RTX 2050 கிராஃபிக்ஸ் கூட வரும் ப்ரோ உங்களுக்கு. ஓகே ப்ரோ. 2050 தானே நினைக்காதீங்க, இது கூட வர ரேடான் கிராஃபிக்ஸும் ரெண்டு மேட்ச் பண்ணி வந்துடும் உங்களுக்கு. ப்ராசர்லையும் கிராஃபிக்ஸ் கார்ட்லையும் கிராஃபிக்ஸ் இருக்கனால குவிக் சிங்க் எனேபிள் ஆகும். ரெண்டர் போடுறீங்க ஈஸியாக வந்து டெக்ஸ்டர் லோட் ஆகும். கேம் விளாடுறீங்க ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட் லோட் ஆகும். இந்த லேப்டாப்ல வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 59K கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. வித் பேக்கோடய கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் ரேட்டே உங்களுக்கு 61 62 வரும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல வாங்குற கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதுல MS ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, மெக்கஃபே இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல வர லேப்டாப்ஸ் எல்லாமே நியூவா வர லேப்டாப்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இதோட மேனுஃபேக்சர் டேட் பாருங்க ப்ரோ உங்களுக்கு. ஓகே. இந்த லேப்டாப்ஸ் வந்து இந்த இயர் லான்ச் ஆன மாடல்ஸ் தான், இந்த இயர் மாடல்ஸ் மட்டும்தான் இங்கே வரும் உங்களுக்கு. பழைய மாடல்ஸ் வராது. இன்னொன்று மாடல் நம்பர் பார்த்து நம்ம வாங்கணும் ப்ரோ. இந்த மாடலும் அதுவும் சேமான்னு பார்த்து வாங்கணும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு MS ஆஃபீஸ் வந்துடும் ப்ரோ. MS ஆஃபீஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கம்மியாக இருக்கும், 2000 3000 கம்மியாக இருக்கும். அதிலே இன்ஸ்டால் பண்ணி இருப்பாங்க. இதுலேயே டிஃபால்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி உங்கள் ஐடியில் லாகின் ஆயிரும். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸில் MS ஆஃபீஸ் இருக்காது. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆன்லைனில் 60,000 62,000 தான் இருக்குது, நீங்கள் 65,000 சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் நான் பேக் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே. ஆன்லைனில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 ஆக்சரிஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். ஓகே. நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸு மேட்ச் பண்ண முடியலன்னா நான் மேட்ச் பண்ணி தரேன் ப்ரோ உங்களுக்கு. இப்போ ஆன்லைனில் வந்து இந்த மாதம் 62,000 இருக்குது, அடுத்த மாதம் 65,000 போயிட்டாலும் என்னோட ரேட் 60,000 தான். ஓகே. கஸ்டமர் வந்து எங்கிட்ட கேட்க முடியாது ப்ரோ அதில் 65,000 இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியாது. என்னோட ரேட் இது தான். இது வந்து மந்த் மாறும் ப்ரோ. இந்த மந்த் பொங்கல் ஆஃபர் கொடுப்போம், போன இயர் நியூ இயர் ஆஃபர் கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி தீபாவளி ஆஃபர், அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா என்னோட பெஸ்ட்டான அட்வைஸ் என்னன்னா, உடனே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உடனே என்கொயரி பண்ணுங்க. ஒரு 15 days அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பட்ஜெட் ரெடி பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு PC பில் பண்ண போறீங்க, இன்னைக்கே வந்து ப்ரைஸ் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரைஸ் மாறும். ப்ரைஸ் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் தானே ப்ரோ. ப்ரைஸ் மாறுறதுனால நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து எனக்கு 70,000 தான் வச்சிருந்தா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 70,000 தான் கொட்டேஷன் கொடுத்தீங்க, இன்னைக்கு 3000 ஜாஸ்தி அப்படின்னா ப்ரைஸ் மாறுறதுனால தான். இதான் ரீசன். ஸோ லேப்டாப்ஸ் நம்மகிட்ட என்டையர் வெரைட்டி இருக்கும். இந்த எல்லா லேப்டாப்ஸுமே நான் ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி. ஆக்சரிஸும் நம்ம கிட்ட இருக்குமா ப்ரோ? ஆக்சரிஸ் வந்து வெறும் 10 ரூபாயிலேருந்து கொடுத்துருக்கோம் ப்ரோ. இந்த மவுஸ் பேட்லாம் மொத்தம் 2 மவுஸ் பேட் இருக்கு. நம்ம வந்து யூசர் லேப்டாப் கொடுக்குற மவுஸ் பேட் கிடையாது. இது நார்மல் மவுஸ் பேட். இது வந்து ஒரு 20 ரூபா தான் ப்ரோ மவுஸ் பேட். 20 ரூபா. நம்ம கிட்ட ஆக்சரிஸ்லாம் வந்து 20 ரூபாயிலேருந்து அப் டு 10,000 20,000 வரைக்கும் இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட மானிட்டர்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கு. SMBS வச்சிருக்கோம். ஒரு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கீபோர்ட் வச்சிருக்கோம். ஒயிட் வேணுமா, பிளாக் வேணுமா, ஒயர்ட் வேணுமா, வயர்லெஸ் வேணுமா, மினி வேணுமா, பெருசு வேணுமா, அதே மாதிரி மெயினா உமன்ஸ் யூஸ் பண்றதுக்கு, குழந்தைகள் யூஸ் பண்றதுக்கு கீபோர்ட் கொடுத்துருக்கோம் ப்ரோ. இதுலயுமே நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம். ஒயிட் கலர் கீபோர்ட் வச்சிருக்கோம், இந்த குட்டி கீபோர்ட் வச்சிருக்கோம், அதுல மினி இருக்கு, மேக்ஸ் இருக்கு. இது வந்து ஏன்ஷியன்ட் மாடல்னுவாங்க. இந்த மாதிரி கீபோர்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கோம் நாங்க. ஓகேங்க. ஸோ சார்ஜர் வச்சிருக்கோம், மவுஸ் வச்சிருக்கோம். மவுஸ்லயே நீங்க கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு மவுஸ் வச்சிருக்கோம். எல்லாமே மவுஸ் ப்ரோ. வயர்டு, வயர்லெஸ், RGB மவுஸ், உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ற மவுஸ், ப்ளூடூத் மவுஸ். ப்ளூடூத் மவுஸ் வேற, வயர்லெஸ் மவுஸ் வேற. ப்ளூடூத் வந்து டைரக்டா நீங்க லேப்டாப்ல இருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கிளீனிங் கிட் வச்சிருக்கோம். ஜாய்ஸ்டிக்கு, மவுஸ் பேடு, ஹெட்ஃபோன்ஸ்லாம் எங்கிட்ட ஸ்டார்டிங் 100 ரூபாயிலேருந்து இருக்கு. இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வெறும் 2000 ரூபாய் தான் உங்களுக்கு. நல்லா இருக்கும். அது போக வந்து ஸ்பைக் பஸ்டர் இருக்கு, சின்ன ஆக்சரிஸ் இருக்கு ப்ரோ, கேபிள் எல்லாமே இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு, நான் சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு, ஆக்சரிஸ், ப்ராசர்லாம் ரெடி ஸ்டாக் ப்ரோ. ஸோ இவ்வளோ ஸ்டாக்லாம் வந்து நாங்கள் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் ப்ரோ. நீங்கள் வரீங்க, பார்க்குறீங்க, அசம்பிள் பண்ணிட்டு போறீங்க. எல்லாமே ரெடி ஸ்டாக் ப்ரோ. எல்லாமே ப்ராசர் தான், எல்லாமே மதர் போர்டு தான், எல்லாமே ரெடி ஸ்டாக் ப்ரோ. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ PC பில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து யூஸ்ட் லேப்டாப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை புது லேப்டாப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, பெதரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நம்ம பேர் நம்ம கடை நேம் சொல்லிருக்கீங்க ப்ரோ? என் பேர் வந்து பிரேம் ப்ரோ. நம்ம ஷாப் நேம் வந்து டீம் பிர்லா த கம்ப்யூட்டர் ஸ்டோர். ஓகே. எத்தனை வருஷம் ப்ரோ நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 10 years ஆயிடுச்சு ப்ரோ. நம்ம வந்து டோட்டலாக 2 ஃபிசிக்கல் பிரான்ச் இருக்கு ப்ரோ. சரவணம்பட்டியில் ஒரு ஃபிசிக்கல் பிரான்ச் வச்சிருக்கோம். இது வந்து காந்திபுரத்தில் ஒரு ஃபிசிக்கல் பிரான்ச் வச்சிருக்கோம். சரவணம்பட்டி பிரான்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 years ஆயிடுச்சு ப்ரோ வச்சு. இந்த பிரான்ச் வச்சு நம்மளுக்கு 2 years ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ.
ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்க யூஸ்க்காக வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பர்பஸ் என்னென்னு சொல்லிடுவாங்க, நான் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி சஜஷனுக்காக வரவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சஜஷனும் கொடுப்பீங்களா? ப்ரோ கண்டிப்பாக. இப்போ வந்து மெயினான விஷயம் பட்ஜெட்டு. ஓகே. பட்ஜெட்டை சுற்றி தான் இந்த கான்ஃபிகரேஷனு, ஸ்பெசிஃபிகேஷனு, யூசேஜ் எல்லாமே வரும். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடலாம். நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வராங்க, நாங்கள் உங்ககிட்ட கைட் பண்ணியே சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் ரெடி பண்ணுங்க. மோர் ஆர்லெஸ் ஒரு 10,000 ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நிறைய கஸ்டமர் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எனக்கு ப்ரைஸ் தாங்க. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 days கன்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட பட்ஜெட் 50 தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது. 50,000னா அதுக்கேற்ற கான்ஃபிகரேஷன் தான் வரும். 1 lakhனா அதுக்கேற்ற கான்ஃபிகரேஷன் தான் வரும். 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் 1 lakh கான்ஃபிகரேஷனை ஃபிட் பண்ண முடியாது. 1 lakhனா 1 lakh தான். மோர் ஆர்லெஸ் ஒரு 500 வேணால் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்னன்னா அவங்க யூசேஜ் வந்து எடிட்டிங் பண்ணுறாங்கன்னா 30,000 பட்ஜெட் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் வித் மானிட்டரோட. அது என்ன எடிட்டிங் அவங்க தான் சொல்லணும். ஃபோட்டோஷாப், லைட்ரூம், அது எல்லாமே அவங்க சொல்லணும். ஃபோட்டோஷாப், லைட்ரூம், இல்லஸ்ட்ரேட்டர் இது யூஸ் பண்ணுறாங்களா, வீடியோ யூஸ் பண்ணுறாங்களா, டாவன்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட். ஆஃபீஸ் யூசேஜ் பிசி 10,000 நம்ம கிட்ட இருக்கும். வித் மானிட்டரோடய 10,000 கொடுத்துருக்கோம். ஓகே. கேமிங் பிசியா 35,000 ஸ்டார்டிங். மானிட்டரோட எடுத்தீங்கன்னா 40,000. அதுக்கு சுற்றி பட்ஜெட் வரும். அவங்க இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இப்போ பிசி பில் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்கோம், வேறு ஊர்லேருந்து கேட்குறாங்கன்னா இங்கேருந்து பில் பண்ணி நம்ம அனுப்பிடலாங்களா? ப்ரோ ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒரு 50% கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அதர் ஸ்டேட்ஸ், அதர் டிஸ்ட்ரிக்ஸில் தான் எனக்கு கிளைண்ட்ஸ் ஜாஸ்தி. என்னன்னா நம்ம வீடியோ போடுறோம், அதை பார்த்து ட்ரஸ்டபிளாக நம்மகிட்ட வாங்குறாங்க. இன்னொன்று ரெஃபரன்ஸ் ப்ரோ. ஒரு கஸ்டமர் வாங்கினா அது பிரான்ச்சஸ் மாதிரி நம்மகிட்ட வாங்குறாங்க. என்ன ரீசன்னா சர்வீஸ் சப்போர்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக. அது நான் உங்ககிட்ட வார்த்தையில் சொன்னால் அது வந்து செட் ஆகாது. எப்படி இருக்குன்னா, ஓகே வீடியோக்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க நான் பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்குறனால தான் பை மவுத்தில் அவங்க வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு பிசி பில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இன்னொருத்தங்க ரெஃபர் பண்ணுறீங்க, பிளைண்டாக வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட சர்வீஸும் என்னோட குவாலிட்டியும் பெஸ்ட் பண்ணி. ஸோ அதனால நம்ம அது வந்து மெயினாக பண்ணுறோம் ப்ரோ. ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. தமிழ்நாட்டில் எப்பவுமோ தாண்டிட்டோம் ப்ரோ. ஓகே. டெல்லி, மும்பை, நவி மும்பை, ஜார்க்கண்ட் இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே எப்படின்னா சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்குது. சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்குது. 1-to-1 ரெஃபர் பண்ணி நம்ம சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கிறனால குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் போட்டு கொடுக்குறோம், பில் கொடுத்துறோங்கிறனால அதை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளுங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி தருவீங்க? ஸோ இதுவும் டிபெண்ட் ஆன் த பட்ஜெட் ப்ரோ. ஓகே. நாங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 1 lakh மேலேனா 2 நாள் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கிறோம் ப்ரோ. 1 day ஃபுல் டே அசம்பிள் பண்ணுறதுக்கு, 1 full day வந்து டெஸ்டிங் ப்ரோ. டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி டெஸ்டிங் ப்ரோ. ஃபார்மார்க் டெஸ்ட், பிசி வந்து ஃபுல் லோடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து கொடுக்குது. செகண்ட் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்ணுவோம். எல்லா காம்பனன்ட்ஸும் கரெக்டாக இருக்கா, எந்த ப்ராப்ளம் இல்லையா, அதோட பொட்டன்ஷியல் ஃபுல்லாக கொடுக்குதா, மிட்லேருந்து அப்போ வரைக்குமே கரெக்டாக பொட்டன்ஷியல் கொடுக்குறா. மூணாவது வந்து டெஸ்டிங், சிஸ்டம் ஆஃப் ஆகுதா இல்லையா, ஓவரில் கொடுத்தா ஆஃப் ஆகுதா, எந்த இடத்துல வந்து அது லேக் ஆகுது, இந்த மாதிரி 3 டெஸ்டிங் போடுவோம். இது மட்டும் இல்லாமல் காம்பனன்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹசில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். நீங்க வாங்கி ஒரு 5 நாள் கழிச்சு ப்ராப்ளம் வர்றதுக்கு எங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 day டைம் கொடுத்துருங்க. நாங்கள் டெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம். 10,000 பிசி பில் பண்ணுறீங்கன்னா 1 day 2 days ஷிப்பிங் பண்ணிடலாம். ஒரு 30,000 40,000 1 day 2 day. மோர் தென் 1 lakh மேலே போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 to 3 days ப்ரோ. நீங்கள் லோக்கல் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி 2 days, அவுட் ஸ்டேஷன் இருந்தீங்கன்னா 3 daysலேயே உங்கள் கைக்கே வந்துடும் ப்ரோ. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பிசி பில்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஒரு யூஸ் லேப்டாப்ஸ் இல்லைனா வந்து பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதோடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாரும் யாராவது லேப்டாப் வாங்கலாம், பிசி வாங்கணும்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ